ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வரலட்சுமி நோம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பயிறு வச்சு ஒரு சாலட் பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் பெருமை அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையிலே பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப அது பிடிக்கும். அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் பாசிப்பயிறு வச்சு செய்யலானோட பாசிப்பயிறு ஸ்ப்ரவுட்டட் முளைக்க வச்சதை கூட வச்சு செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அப்புறம் இங்கே மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பயிறு வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடி வச்சுருந்தோம். நீங்கள் இதுக்கு பதிலாக முளைக்கட்டின பாசிப்பயிறு கூட எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் துருவி வச்ச கேரட்டு, இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கணும். மொத்தமாக போட்டு கலக்கூடாது, அப்பப்போ தான் போட்டு கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல், அப்புறம் கொஞ்சமாக லெமன், கொஞ்சம் சால்ட், இதுக்கு தேவையான சால்ட்டு, அப்புறம் பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு நம்ம அந்த பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பச்சை மிளகா பல்ஸ் மோடில் வச்சுன்னா திப்பியாக இருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சமாக லைட்டாக போடணும். அப்புறம் கடுகு தாளித்து வச்சது, வெறும் கடுகு மட்டும் தான், எண்ணெய் வடிச்சிடணும். இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான அல்டிமேட்டாக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு சாலடு ரெடி. இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி போட்டுக்கலாம். நம்ம அந்த கொத்தமல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். அம்பாளுக்கு பிடிச்ச இந்த ஹெல்த்தியான சாலட் நீங்கள் செஞ்சுட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.